சமைக்க போறோம். அது என்ன எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். மீனா மேடம், ஆஃப்டர் லாங் கேப் நம்ம அகைன் ப்ரொசீஜர்ல சமைக்க போறீங்க. என்ன செய்ய போறீங்க? நான் சொன்னேன் சாண்ட்விச் சமைக்க போறீங்கன்னு சொன்னேன். பட் என்ன டைப் ஆஃப் சாண்ட்விச்? இது ஒரு இந்தியன் ஸ்டைல் இட்டாலியன் பன்னீர்னு சொல்லலாம். ஓகே. அதாவது ஆப்பிள் அண்ட் சீஸ் வச்சு பண்ணலாம். கொஞ்சம் நம்ம இந்தியன் ஸ்டைல் ட்விஸ்ட்னால கிரீன் சட்னி வச்சு பண்ணலாம். ஓ ஓகே. ஸோ போத் இந்தியன் அண்ட் இட்டாலியன், இண்டோ இட்டாலியன் வெர்ஷனை நம்ம பண்ண போறோம் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன பேர் நீங்க வச்சிருக்கீங்க? நான் ஆப்பிள் சீஸ் பன்னீர்னு வச்சிருக்கேன். சிம்பிள். ஓகே, ஆப்பிள் சீஸ் பன்னீர். ஸோ கண்டிப்பா ஆப்பிள் அண்ட் சீஸ் ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் வித் பிரெட் இல்லையா? ஓகே, மற்ற இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சட்னிக்கு பார்க்கலாம். அதான் மின்ட், புதினா, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம், உப்பு, பொட்டுக்கடலை அண்ட் பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய் அண்ட் ரெட் சில்லிஸ், அதாவது காஞ்ச மிளகாய். இதெல்லாம் சட்னிக்கு. அண்ட் அது தவிர நம்ம பிரெட், ஆப்பிள், செடர் சீஸ் எடுத்திருக்கேன். அவங்க எது பிடிக்கும். இது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸ் இருக்கும். செடர், மார்ஜரலா, பீஸா சீஸ்லாம் பிளாண்டா இருக்கும். அண்ட் ஓகே, ஸோ அதனால இது எடுத்திருக்கேன். அண்ட் சாஸ் அவ்வளவுதான். இது மட்டும் தான் இந்த நம்ம சாண்ட்விச்காக. ஓகே, சோ இது நம்ம பண்ணி வச்சிட்டோம் வெச்சுக்கோங்க, 3 days நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுக்கலாம். ஓ, இந்த சட்னி. யா, சோ ஃபார் வர்க்கிங் பீப்புள் அந்த மாதிரி குவிக் ஃபிக்ஸ் டின்னரோ லஞ்சோனா ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் வெரி ஹெல்த்தி ஆல்சோ. ரெண்டுமே கிரீன்ஸ் உங்களுக்கு. ஆமா. So it will be very lunch box கெல்லாம் ரொம்ப ஈஸியா. ஓகே. அண்ட் இது நம்ம இட்டாலியன் வெர்ஷன்ங்கிறதுனால ஆலிவ் ஆயில் இல்லையா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து ஆப்பிள் சீஸ் பன்னீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்றேன். அதாவது இதுக்கு வந்து கிரீன் சட்னி பண்ண போறோம். அந்த கிரீன் சட்னிக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள் ரெண்டும் வந்து ஈக்குவலா எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உடைச்ச கடலை, பொட்டுக்கடலை, ஒரு 2 இல்ல 3 உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் தேங்காய் துருவலை எடுத்திருக்கோம் நாங்க. இதெல்லாம் தான். ஸோ இதுதான் வந்து சட்னிக்கு தேவையானது. புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள், உப்பு, பொட்டுக்கடலை, எலுமிச்சம்பழம், பூண்டு, காஞ்ச மிளகாய், தேங்காய். அண்ட் அந்த சாண்ட்விச்ல பாத்தீங்கன்னா பிரெட், அது என்ன பிரெட் வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்பிள், சீஸ் வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்க வந்து செடார் சீஸ் எடுத்திருக்கோம். அண்ட் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இல்லையா? அண்ட் ஆலிவ் ஆயில். அஃப்கோர்ஸ் ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் பண்ண போறோம். தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம்? சட்னியா? ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள ஸ்லைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லெமன் போட்டு மேரினேட் பண்ணிடலாம், பிளாக் ஆகாம இருக்கும். ஓ சரி. சட்னி பண்ணிட்டு நம்ம பண்ணி பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எடுத்து ஜஸ்ட் ஒரு சாண்ட்விச்க்கு நம்ம ஒரு 4-5 ஸ்லைசஸ் ஆப்பிள் இருந்தா போதும். ஜஸ்ட் தின் ஸ்லைஸ் நல்லா. இல்ல நம்ம சிப்ஸ் கட் இருந்தா அதுலயும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, தின்னா மெல்லிசா. ஓகே, நம்ம கொஞ்சமா லெமன் போட்டு மேரினேட் பண்ணிடலாம். அந்த கலர் மாறாம இருக்கிறதுக்காக, ஆக்சிடேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு. பிளஸ் அந்த டார்க்னஸ் கொஞ்சம் கொடுக்கும் உங்களுக்கு சாண்ட்விச்ல. ஸோ இது சைட்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இது வந்து சட்னி நம்ம ரெடி பண்ணி ரெஃப்ரிஜரேட்டர்ல போட்டு வச்சிட்டோம்னா வெரி குவிக் இல்லையா? எப்போ வேணும்னாலும் செஞ்சிடலாம். ஓகே. ஸோ ஈக்குவல் அமௌண்ட் புதினா அண்ட் கொத்தமல்லி. இன்ஃபேக்ட் இது தோசைக்கெல்லாம் பண்ணா கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே. ஸோ புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள், ஒரு காஞ்ச மிளகாய் போடுறேன். மோர் ஸ்பைஸ் பிடிக்கிறவங்க நிறைய இன்னும் தேவைப்பட்டுனா போட்டுக்கலாம். 2 garlic போடுறேன். கொஞ்சம் பொட்டுக்கடலை, உடைச்ச கடலை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் கொஞ்சம். லெமன் இதுல பிழிஞ்சிக்கலாமா? ஆமா. ஓகே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் வாட்டர் ஆட் பண்ண போறது இல்ல. அது லெமன்ல இருக்கிற இந்த ஈரம். யா, அப்புறம் வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே.
ஒரு ஹாஃப் லெமன் ஆட். நெக்ஸ்ட் சால்ட். ஸோ தேங்காய் வந்து எப்போ ஆட் பண்ணுவோம்? இதோ இப்போவே ஆட் பண்ணி இதுலேயே ஆட் பண்ணிடலாம் இல்லையா? தேங்காய் ஒரு 1 டீஸ்பூன். ஓகே, எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா ஈக்குவலாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி உடச்ச கடலையும் தேங்காயும் ஈக்குவலாக ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். 2 பல்லு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு இல்லையா? ஓகே, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். அரைச்சிடலாம். நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு. ஓகே, தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? பார்த்துட்டு செக் பண்ணிட்டு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண வேண்டி இருக்கு. ஆமா, ஸோ நமக்கு அப்பதான் அந்த சட்னி மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இல்லையா? அந்த ஸ்மியர் பண்ண முடியும். சில சமயம் அந்த லீஃப்ல நிறைய உங்களுக்கு ஈரம் இருக்கும், அப்போ இது தேவைப்படாது. நல்ல ஒரு ஸ்மெல் இல்லையா? ஃப்ரெஷ் ஸ்மெல். ஆமா, போதும் இல்லையா? அவ்வளவுதான். ஸோ புதினா, கொத்தமல்லி, உப்பு, தேங்காய், உடைச்ச கடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய், லெமன் இல்லையா? அவ்வளவுதான். எல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி திக் பேஸ்ட் அரைச்சிட்டோம். பட் இது என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடுறது வந்து ஒரு தனியா இருக்கும் இல்லையா? அந்த ஃப்ரெஷ் இந்த இலையோட அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் அதுல இருக்கும். கரெக்ட். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டா நல்லாவே இருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டும் ரெடி நம்மளுக்கு. நெக்ஸ்ட் டோஸ்ட் பிரெட்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அதுக்குள்ள தவா ஹீட் பண்ணிக்கலாம். மைல்டா ஆலிவ் ஆயில் ஸ்மியர் பண்ணிக்கலாம். ஓகே, பட்டர் பிடிக்கிறவங்க பட்டர் பிடிக்கலாம். நான் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஹெல்த்தி வெர்ஷனால நம்ம ஆலிவ் ஆயில். தவா ஹீட் பண்ண வச்சிருக்கோம். அண்ட் ஆலிவ் ஆயில் அதுல வந்து ஊற்றிருக்கோம் கொஞ்சம். இப்போ எப்படி இந்த பிரெட்ல பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா ஜெனரஸாக ஸ்ப்ரெட் பண்ணலாம் இந்த க்ரீன் சட்னி. ஸோ இப்போ இந்த பிரெட்ல வந்து அந்த ப்ரௌன் போர்ஷன்ஸ் அப்படியே இருக்கட்டும் இல்லையா? இருக்கட்டும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக வேணும்னா நம்ம ஆஃப்கோர்ஸ் கட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஓகே, ஸோ வில் ஷோ திஸ். இப்போ பாருங்க, இப்போ பிரெட்ல வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க பாருங்க, எல்லா பக்கமும் ஆகுற மாதிரி. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் வந்து ஏன் ஓவரா தண்ணி விட்டு இந்த சட்னி அரைக்க கூடாதுன்னா, நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த பிரெட் வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆயிடும், ரொம்ப சாகி ஆயிடும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப லிமிட்டடா தான் தண்ணி சேர்த்திருக்கோம். ஸோ அதனால பிரெட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஈரம் ஆகல. கரெக்ட் இல்லையா? ஓகே, ஸோ அதனால ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. ஆமா. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள். ஓகே, அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆப்பிள் இது வேற எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம். சம்டைம் ஆனியன்லாம் தோணும் டெம்டிங்கா, பட் ஆஸ் சச் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே, நல்லா ஜெனரஸாவே ஆப்பிள் ஆட் பண்ணலாம். ஸோ அழகா அந்த மாதிரி ஆப்பிள் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சீஸ் கிரேட் பண்ண cheddar cheese. போல உங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்டைல்ல நிறைய சமைக்க தெரியும்னா நீங்களும் இங்க வந்து சமைக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை பத்தி தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு ஸ்மெகா டிவிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசி பகுதியில் இடம்பெறும். இப்போ பெண்கள்.com நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம். பெண்கள்.com சிறிது இடைவேளைக்கு பின் தொடரும்.